அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நின்ற நிலையில் ஒருவர் சிறுநீர் கழிக்க முடியுமா? இஸ்லாத்தில் அதற்கான அனுமதி இருக்கிறதா? இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். ஜாஹிலிய காலத்தில் ஆண்கள் எல்லோருமே நின்ற நிலையில் தான் சிறுநீர் கழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெண்கள் தான் உட்கார்ந்த நிலையில் சிறுநீர் கழிப்பார்கள். இஸ்லாத்துக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதலாவது ஒரு ஆண் உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கக்கூடிய வழக்கத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். அதனால ஜாகிலிய காலத்திலே சொல்லுவாங்களாம், உன்துரு இலா முஹம்மத் யபூலு கமா தபூலு நிசா, முஹம்மதை பாருங்கள், பெண்கள் சிறுநீர் கழிப்பது போன்று உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிறார் அப்படி என்று சொல்லுவார்கள் என்கிற ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். உண்மையில் நின்ற நிலையில் சிறுநீர் கழிக்கலாமா என்பது தொடர்பாக இரண்டு விதமான செய்திகள் வருது. ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நின்ற நிலையில் சிறுநீர் கழித்தார்கள் என்று யாரும் சொன்னால் ஃபலா துஸத்திகுஹு, அவரை நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டாம். மகான யபூலு இல்லா ஜாலிசா, அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்த நிலையில் தான் சிறுநீர் கழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி என்று சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி தெளிவாக சொல்கிறது, சிறுநீர் கழிக்கின்ற பொழுது நின்றலை தவிர்த்து கொள்ள வேண்டும், உட்கார்ந்தே சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று சொல்லுது. இதுதான் சிறுநீர் கழிப்பதில் அடிப்படையான ஒழுக்கமாக இருந்து கொண்டே இருக்குது. அதே நேரம் இன்னும் ஒரு செய்தி, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுச் சூழலில் நடந்ததை தான் ஆயிஷா நாயகி சொன்னது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு வெளியில நடந்த ஒரு சம்பவம் தொடர்பா சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நிகழ்வில் ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியிலே ஃபபால காயிமா, நின்ற நிலையில் சிறுநீர் கழித்தார்கள் அப்படி என்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. எனவே நின்ற நிலையில் ஒரு சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அடிப்படை உட்கார்ந்து தான் ஒருத்தர் சிறுநீர் கழிக்கணும். அதே நேரம் நின்ற நிலையில சிறுநீர் கழித்தலை பெரியோர் பாவமாக ஹராமாக பார்க்க முடியாது. அதற்கும் அனுமதி ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த அனுமதியை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படி என்று சொன்னால், உண்மையிலே உட்கார முடியாத ஒரு சூழல், ஒரு இடம், அதே நேரம் நின்று கழித்தாலும் சிறுநீர் தெறிக்கக்கூடிய, எங்களுடைய ஆடைகளையோ உடலையோ நஜீஸ் படுத்தக்கூடிய சூழலும் இல்லை. அப்படி என்கிற பொழுது அரிதாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கத்தை எடுத்துக்கொள்ளலாமே தவிர அடிப்படை உட்கார்ந்து சிறுநீர் கழித்தல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு அலம், அல்லாஹ்வே மிக அறிந்தவன்.